ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் பார்க்கால வந்தாச்சுது. இப்போ நான் என் பிள்ளைகளுக்கு இரவு சாப்பாடு செய்து கொடுக்க போகிறேன். என்ன செய்ய போகணும்னு சொன்னால், இந்த பஸ்தாவை வந்து அவைக்கு அவிச்சு சாப்பிட கொஞ்சம் கூட விருப்பம். ஸோ நான் வந்து இதை அவிச்சு எடுத்து போட்டு அதோட வந்து அவைக்கு பூஸ்ட்டும் செய்து கொடுக்க போகிறேன். இப்படி ரெண்டு விதமாக இருக்குது. இது வந்து ஒயிட் பூஸ்ட், இது வந்து மற்ற பூஸ்ட். இப்போ இது வந்து நான் செய்து கொடுக்குறேன்னா நார்மலாக அவைக்கு வந்து அவிச்சு போட்டு கொடுக்குறேன். நான் இதை வந்து நாங்கள் கொஞ்சம் ஒலிவ் ஆயில் இல்லாட்டிலுக்கு நீங்கள் விரும்பினா மற்ற சன்ஃப்ளவர் ஆயில் எந்த ஆயிலாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். அதில் கொஞ்சம் வந்து நாங்கள் வதக்கி போட்டு கொடுத்தா அதை கொஞ்சம் கூட விரும்பி சாப்பிட்றவ. இது வந்து செய்யக்குள்ள நாங்கள் இப்படி இட கோடு மாதிரி கீறி போட்டுட்டு நாங்கள் வதக்கி எடுத்து கொடுத்தா உள்ளுக்கும் வந்து நல்லா வேகி இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்து காட்டுறேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி. அதே வந்து இதை நாங்கள் வெளியில் கிரில் கோடைக்குள்ளேயும் போட்டு கொடுத்தா பிள்ளைகள் கூடுதலாக விரும்பி சாப்பிட்றவ. இப்போ வந்து நான் பஸ்தா வந்து அவிச்செடுக்க போகிறேன். ஸோ இதுக்குள்ளே வந்து இப்படி சட்டின்னு சொன்னால் ஈஸி. இதில் வந்து நான் இப்போ தண்ணி எடுக்க போகிறேன். இப்போ தண்ணி வந்து குக் ஆகிட்டுது. நான் வந்து இதுக்குள்ளே சொட்டு ஆயில் சேர்த்து கிணக்க விடக்கூடாது, ஒரு சொட்டு. அதுக்கு பிறகு தேவையான அளவு உப்பு போட போகிறேன். பிறகு இதுக்குள்ளே வந்து நான் அந்த நூடுல்ஸை போட போகிறேன். இப்போ வந்து இது ஒரு 10-15 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ இது வந்து ஒரு அடுப்பில் வந்து குக் ஆகி கொண்டிருக்குது. நாங்கள் வந்து மற்ற அடுப்பில் டக்கண்டு பூஸ்டை ரெடி பண்ணுறோம். இப்படி பாருங்கோ, இதிலேயே ஒலிவ் ஆயில் விட்டிருப்பாங்க. நாங்கள் இப்படியே போடலாம், இல்லை எங்களுக்கு விருப்பமாட்டால் நாங்கள் ஒரு சொட்டு எண்ணெயும் நாங்கள் சட்டியில் விட்டு சேர்த்து கொள்ளலாம். பாருங்கோ, நான் இப்படி இப்படி கீரை போகிறேன். இங்கே பாருங்க, நான் கீறி வச்சுருக்கேன். இப்படி நீங்கள் கீறி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உள்ளுக்கெல்லாம் நல்ல வடிவாக வேகி வரும். இதை வந்து இப்படி இட நாங்கள் இப்படி திருப்பி விடுவோம். ஏன்னு சொன்னால் அந்த கருத்து வந்துடும் நல்லா. அதால் இப்படி இட நாங்கள் திருப்பி விட்டுக்கொள்ளுவோம். இப்போ இது வந்து நல்லா அவிச்சு குக்காகி வந்துடுது. இப்போ இதை வந்து நாங்கள் வடித்து எடுப்போம். இப்போ நான் வந்து இதை வடித்து எடுத்துட்டேன். இனி இதை வந்து நாங்கள் ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றி எடுப்போம். இப்படி இந்த பதத்தில் நீங்கள் அவிச்சு எடுத்தீங்களேண்டா ஓகே. இப்படி நீங்கள் சின்னாக்களுக்கு செய்து கொடுத்தீங்களேண்டா அதை நல்லா விரும்பி சாப்பிடுவீங்க. இதோட வந்து நீங்கள் கெச்சப் சோஸ் சேர்த்து கொடுத்தா நல்ல வடிவாக சாப்பிடுவீங்க. பூஸ்ட்டும் ரெடி ஆகிட்டுது. இப்படி இந்த பதத்தில் எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சரி. பார்த்தீங்களா, அப்படி வெட்டி நாங்கள் விட்டதால் உள்ளுக்கும் நல்ல வடிவாக வேகி வந்திருக்குது. நீங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி செய்து கொடுத்து பாருங்க, கட்டாயம் அவை விரும்பி சாப்பிடுவீங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.